வந்து பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் என்னன்னா, அது ஒரு இடுப்பு சத மசில்ஸ். அதுதான் வந்து நம்ம யூட்ரஸையே தாங்கி இப்படி பிடிச்சிருக்குது. இப்ப பாருங்க இங்க, இதுதான் நம்மளுடைய இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதியில நாம நினைச்சிருக்கோம் வயிற்றுல கர்ப்பப்பை இருக்குன்னு. ஆனா அது இடுப்பு பகுதியில தான் இருக்கு. கீழே சுத்தியும் எப்படி கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்க, சுத்தியும் எலும்பு, நடுவுல ஒரு குழியாட்டம் இருக்கு. அந்த குழிக்குள்ளதான் யூட்ரஸ் இருக்கு. இங்கதான் இருக்கு யூட்ரஸ். இந்த யூட்ரஸ வந்து எங்க இருக்குதுன்னா, மலக்குடலுக்கும் சிறுநீர் பைக்கும் நடுவுல இருக்கு. எவ்வளவு ஒரு பாதுகாப்பா இருக்கு. அப்புறம் பாருங்க கீழே அதை எப்படி தாங்கி பிடிக்குதுன்னா, கீழே பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் அத்தனையுமே பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ்பாங்க. இதுதான் தாங்கி பிடிக்குது. ஆக்சுவலா அது வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா உறுதியா இருக்கணும். ஆனா இந்த கர்ப்ப காலத்து சமயத்துல வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்தாதான் குழந்தை வெளில வரத்துக்கு ஏதுவா இருக்கும். இப்போ வந்து பாருங்களேன், முதல்ல வந்து இங்க யூரினரி போற ஹோல் இருக்கு, தெரியுதுங்களா? இது அடுத்தது வந்து இங்கதான் நம்மளுடைய வெஜைனா, எங்க நமக்கு மென்சஸ் வருது. இங்கதான் வந்து குழந்தை கரு உள்ள போச்சு, முட்டை இங்கதான் கரு குழந்தை இங்கதான் வரணும். அடுத்தது மலக்குடல், மலக்குடல் ஓட்டை. இந்த 3 எல்லாம் சேர்ந்துதான் வந்து பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் பாங்க. இப்ப வந்து நாம பண்றது ஏஜ் ஆனவங்க சார் சொன்னாப்ல இன்னேல் பண்ணும்போது அந்த 3 ஓட்டையும் மேல இழுத்துக்கிறோம், அப்புறமேட்டு கீழே விடுறோம். அது எதுக்குன்னா ஸ்ட்ராங் பண்றோம். நம்ம எல்லாம் குழந்தை பிறந்த பிறகு அதை வந்து எல்லாம் தளர்ந்து போயிருக்கும். அதனால அது ஸ்ட்ராங் பண்றதுக்கு அது பண்றோம். ஆனா பெண்கள் பிரெக்னன்சி என்ன பண்ணணும்னா, இந்த 3 ஓட்டையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணாதான் வந்து அந்த ஓட்டை இந்த மசில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சுத்தி இருக்க மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். ஓப்பன் ஆனாதான் குழந்தை கீழே வரும். இப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னா, நாம யார் பிரெக்னெண்டா இருக்காங்களோ அவங்க இன்னேல் பண்ணும்போது நல்லா விரிச்சு விட்டுட்டு எக்ஸேலிங்ல மெதுவா உள்ள எடுக்கணும். 3 ஓட்டையுமே மேல எடுக்கணும். நம்ம மூச்சு அவ்வளவு வேலை செய்யுது. நமக்கு வந்து இன்னேல் பண்ணும்போது நாம இழுக்கிறோம். ஆனா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து பாருங்க, இன்னேல் பண்ணும்போது நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு எக்ஸேல் பண்ணும்போது அந்த 3ஐயும் உள்ள இழுக்கணும். அப்ப இருக்கும்போது என்ன ஆயிடுன்னா, இந்த மசில்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து இருக்கும். இந்த குழந்தை இந்த இடத்துல வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க தெரியுதுங்களா? அதுதான் குழந்தைய வெளில வரத்து கடைசி வரைக்குமே வரணும். அப்புறமா கர்ப்பப்பை வாயை அடைச்சிட்டு இருக்கும் ஒரு பிளக், அது வரத்துக்குமே இந்த எக்ஸசைஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 வாரத்துல விழுண்டு இருக்கும். அப்படி இப்படியே வளர வளர பெருசாகி அதுக்கு இடமே கிடையாது. அதனால அது எதை பத்தியும் கவலைப்படல. அது பாட்டுக்கு வளர்ந்து நம்ம சிறுகுடல், பெருங்குடல், வயிறு எல்லாத்தையும் புஷ் பண்ணி மேல போறது தான் குழந்தை. 2 வாரம், 3 வாரம், 4 வாரம், 8 வாரம் எல்லாம் தாண்டி தாண்டி ஃபுல்லும் குரோத் ஆயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு போகுது. இதான் வந்து குழந்தையினுடைய வளர்ச்சி. 2 வாரத்துல இருந்து 40 வாரம் வரைக்கும் நல்லா நம்ம ஃபுல் உடம்பையும் அதை ஆக்கியபை பண்ணிக்கும். அதனால என்ன ஆயிடும்னா, மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். நம்மளுடைய இது வந்து சாப்பிட்றதே டைஜஷன் ஆகாது. எதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா கூட நமக்கு எது கழிக்கிறாப்புல இருக்கும். என்ன ஆயிடுன்னா, பிளட் எல்லா பாதி பிளட் வந்து குழந்தைக்கு போயிடுது. நமக்கு பாதி தான் இருக்கும். அதனால டைஜஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். டைஜஷன் கம்மியானாவே என்ன ஆயிடும்னா, கேஸ் நிறைய அக்யூமுலேட் ஆயிடும். கேஸ் ரெடியா எவ்வளவு ஆரம்பிக்கும் போது இதனாலதான் நிறைய இந்த குழந்தை பேபி வளர வளர அத்தனையுமே மேல வந்துடும். அதனால கேஸ் ஆகும், ப்ளோட்டிங் ஆகும், நம்ம சாப்பிட்றது செரிமானம் ஆகாது. அதனாலதான் எது கழிச்சுட்டு வரும், ஆசிடிட்டி எல்லாம் ஃபார்ம் ஆகுறது இதுதான். ஏன்னா குழந்தை அத்தனை வேலை ஃபுல்லுமே யாரை பத்தியும் கவலைப்படாம மேல வளர்ந்துடும். இப்ப அதனால அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன எக்ஸசைஸ் ஏதாவது பிரீதிங்கு, நல்லா சுடுதண்ணி குடிச்சுக்கலாம், இல்ல ஜீரகம் போட்டு தண்ணி போட்டு குடிச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் குடிக்க குடிக்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா நாம அதை ஏத்துக்கணும். ஏன்னா என் குழந்தை வளருது, என்னால வந்து அவளை சாப்பிட முடியாது, டைஜஷன் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம அதை ஏத்துக்கணும். இல்லையா? எனக்கு வயிறு எரியுது, ஆசிட் ஆகுதுன்னா அதுக்குதான் காரணம். ஒன்னும் பண்ணவே முடியாது. டெலிவரி வரைக்குமே அப்படிதான் நடக்கும். அது வந்து
அப்படியே வளர்ந்துட்டு போகும். அதை வந்து நம்ம ஜீரக தண்ணி போட்டுக்கலாம், அப்புறம் சுடுதண்ணி போட்டுட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு நடக்கலாம். சாப்பிட்ட பிறகு 10 நிமிஷம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து லோ லையிங் பிளாசண்டான்னு என்னன்னா, நச்சுக்கொடி வந்து குழந்தை வளர வளர வந்து அது மேலதான் இருக்கணும். யாருக்கோ 10 பேத்துக்கு ஒரு 2 பேர் 4 பேத்துக்கு இந்த நஞ்சு கொடி வந்து கீழே இருக்கும். கீழேன்னா கர்ப்பப்பைய மூடிட்டு இருக்கும். அப்ப இருக்கும்போது குழந்தைக்கு வந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்க 2வது 3வது எல்லாமே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அந்த நஞ்சு கொடி வந்து நம்ம கர்ப்பப்பை வாய ஃபுல்லுமே மூடி இருக்கும் ஒருத்தருக்கு. சில பேத்துக்கு வந்து கொஞ்சமா மூடி இருக்கும். அவங்க எல்லாம் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் இருக்கலாம். இல்லையா கொஞ்சம் அதுக்குரிய பயிற்சி இருக்கு, மூச்சு பயிற்சி. அது செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நஞ்சு கொடி மேல போயிடும். நஞ்சு கொடி மேல போலினா டெலிவரி போது ரத்த போக்கு ஏற்படும். அதனால தே வில் டூ ஒன்லி சி செக்ஷன். இதுதான் லோ லையிங் பிளாசண்டான்னு பேரு. கொஞ்சமா மூடி இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு உடம்பு தகுந்தாப்புல, ஒவ்வொருத்தருக்கு தகுந்தாப்புல ஃபுல்லுமே இது பாருங்க 3வதுல பாருங்க ஃபுல்லுமே மூடி இருக்கு. நஞ்சு கொடி வந்து கர்ப்பப்பை ஃபுல்லுமே மூடி இருக்கு. அப்படி மூடி இருந்தால் குழந்தை கீழே வரத்துக்கு வழி கிடையாது. அதனால நம்ம கொஞ்சம் பெட் ரெஸ்டா இருக்கணும். ஸ்பாட்டிங் எல்லாம் வராமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் இந்த நேரம் லோ இப்படியே பிளசண்டா இருக்குதுன்னாவே நம்ம என்ன உடனே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஐயோ இப்படி ஆயிருக்கு, எப்படி இருக்கு, நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மாதிரி ஆகும்போது இந்த வீடியோல நல்லா தெரிஞ்சுது. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனா குழந்தை வந்து எப்படி துடிச்சு போகுது. நாம நினைச்சுக்கிறோம் நாம 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 வந்து லோ லையிங்கா இருக்கு இல்ல ஸ்பாட்டிங் இருக்குதுன்னு நாம ஸ்ட்ரெஸ் ஃபேமிலி ப்ராப்ளத்தினால நாம ஸ்ட்ரெஸ் ஆனா அது எவ்வளவு குழந்தைய பாதிக்குதுன்னு பாருங்களேன். அப்படி குழந்தை அப்படியே பப்பு பட்டு டப்பு டப்புன்னு அப்படி குதிச்சு 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 அவ்வளவு சிரமப்படும். அதை பார்த்துதான் நம்ம வந்து ஐயோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, இருந்தால் குழந்தையும் நல்லா வளரும்னு நம்ம நினைச்சுக்கவே இருக்கணும். அதுக்குதான் நான் அதுக்கு போட்டேன். நல்லா டக்கு 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 டக்குன்னு அப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக ஆக அது இன்னும் அதிக அளவுல காட்டுது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனாவே பேபிக்கு நம்மகிட்ட இருந்து பிளட் வந்து 4 ஆர்டரியில போகுது. இடது வலது யூட்ரின் ஆர்டரி, இடது வலது அம்பிரிக்கல் ஆர்டரி, 4 ஆர்டரியில போகுது. இதனால வந்து குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம்னு வைங்க, ரத்த ஓட்டம் கம்மியாகும். அதனால ஸ்பாட்டிங் கூட சில சமயம் வரும் உழவுல. ஆனா நம்ம நாங்க காலத்துல என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு பீரியட்ஸுமே வரும், அதனால ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் ஸ்பாட்டிங் இருந்தா கூட ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருந்துக்கிறாங்க. அப்ப நம்ம கொஞ்ச நாள் ரெஸ்ட் இருந்துட்டு we can do our normal work. பாடி போஸ் நாம மாசமா இருக்கோம், எப்படி நிக்கணும்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் போஸ் எப்பயுமே நம்ம நிக்கும் போது வயிறு உள்ளதான் இன்னும் இருக்கணும். வயிறு ஏன்னா அந்த ஸ்பைன்ல தான் குழந்தை வந்து கிளிங் ஆகி இப்படி இருக்கும் பின்னாண்ட. அதனால வயிறு வந்து முன்னாண்ட வர சான்ஸ் இருக்கு. ஆனா நாம வந்து நேரா இருந்தாதான் கீழே தான் டைரக்டா நேரா தான் குழந்தையினுடைய நம்ம குழந்தை வர வாய் இருக்கு. அதனால நேரா இருந்தோம்னா குழந்தை வந்து லட்டாட்ட நேரா வரும். இப்ப என்ன பண்ணிடுறோம்னா நம்ம ஸ்பைனும் பெண்ட் ஆயிடும், நம்ம வயிறையும் வெளில கொண்டாந்துறோம். நம்ம என்ன ஆயிடுதுன்னா நம்ம எல்டர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா வயிறு தெரியலன்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்லும் போது பிள்ளைங்க என்ன பண்றாங்க, வயிற்ற கொண்டாந்து முன்னாடி வச்சிடறாங்க. வயிறு வெளில வந்தாவே அது வந்து சி செக்ஷன் தான். இந்த 2வது பிள்ளை பாருங்க எப்படி வயிற்று தூக்கிட்டு நிக்குது. அந்த மாதிரி இருந்தாவே குழந்தை வந்து வெளியில தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும்னா அது வந்து அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக நம்ம வயிற்றுலயே வெயிட் வைப்போம், வயிறு இன்னும் கொஞ்சம் முன்னாண்ட வந்துட்டே இருக்கும். அந்த முதல் இது பாருங்க எவ்வளவு அடக்கமா வயிறு உள்ள இருக்குது, நேரா நிக்கிறாங்க. இது வந்து வெயிட் வந்து வயிற்றுல வைக்கிறதுனால வயிறு வந்து மின்னாண்ட வந்திருக்கு. நாம நினைச்சிருக்கோம் குழந்தை வயிற்றுலதான் இருக்கு, அதனால வெளில வரணும் நாம நினைக்கிறோம். ஆனா அப்படி வரவே கூடாது. இங்கேயே பாருங்களேன், இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இங்கதான் யூட்ரஸ்ன்னு சொன்னேன். நம்ம வயிறு இருந்து நல்ல இது வரைக்கும் வந்துருச்சுன்னு வைங்க, மின்னாண்ட வரைக்கும் வந்துருச்சுன்னா இங்க எங்கேயோ ஓட்டை இருக்கா, மின்னாண்ட ஓட்டை இங்க இருக்குது. நாம வயிறு வந்து இது வரைக்கும் கொண்டாந்துடுறோம். அப்ப வந்து எப்படி குழந்தை வெளில வரும்? கொஷனே வராது. அப்படி வந்தா கூட இங்க வந்து போய் இதுலதான் டொப்பு டொப்புன்னு குழந்தையும் இடிச்சுக்கிட்டே இருக்கும். குழந்தை வெளில வர சான்ஸே கிடையாது. வயிறு இங்க உள்ள இடங்க இருந்தாதான்
இங்க யூட்ரஸ் இருக்கு. யூட்ரஸ் வழியா அழகா நேரா கீழே நோக்கி வரும். அதனால நம்ம நிக்கும் போது நீங்களும் யாரை பார்த்தாலும் இந்த வெளில வச்சுட்டு இருக்கவங்கள பார்த்தா கூட ஒரு தட்டி நேரா நிக்க சொல்லணும். ஏன்னா நாம வேணுனே பண்றது கிடையாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடுலேஷன். நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி ஆயிடுச்சா, அதனால வந்து ஈஸியா வயிற்றுல வெயிட் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம். வெயிட் அப்படி வந்தாவே குழந்தை வந்து வெளியில தான் வரும் மொழியே கர்ப்பப்பை உள்ளேயே நுழைய சான்ஸ் கிடையாது. அதனால அப்படி நிக்கவே கூடாது. நேரா வயிறு உள்ள ஆழ்ந்து இன்சைட் அண்ட் சின் கரெக்டா இருந்தா கரெக்டா குழந்தை வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. சன்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமளும் படிச்சிருக்கோம், சாரும் சொல்லியிருக்காரு சூரிய பிராணா ரொம்ப முக்கியம்னு. இந்த சமயத்துல கர்ப்பத்துல ரொம்ப அவசியம். என்னன்னா விட்டமின் டி அதுலதான் இருக்குது. என்னதான் டாக்டர்ஸ் மருந்து கொடுத்தா கூட நான் வந்து நமக்கும் ஒரு அளவுக்கு இருக்கும் மொழிய குழந்தைக்கு அவ்வளவு கிடைக்காது. அதனால குழந்தை பிறந்து 48 மணி நேரம் கழிச்சுதான் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுல குழந்தைக்கு விட்டமின் டி குறைஞ்சதுன்னா 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். அவங்க குழந்தைய வந்து ஒரு போட்டோ தெரப்பின்னு என்ஐசியூல வச்சு அதுல வச்சிருவாங்க. நாம வந்து குழந்தை இல்லாம தான் வீட்டுக்கு போகணும். குழந்தைக்கு வந்து வீட்டுல இருந்து வந்துதான் பால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரூம் இருந்தா இருக்க விடுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு தான் போயிடணும். அதுக்கு பதிலா நாம டார்ச்சரிங் த பேபி. குழந்தைய வந்து அந்த லைட்ல படுக்க வச்சு கண்ணை கட்டி அது வால் வீல் கத்திட்டு இருக்கும். அதுக்கு பதிலா தினமுமே 15 நிமிஷம் கொஞ்சம் வெயில்ல நல்லா நடந்து அப்பயே பிரீதிங் பண்ணலாம். இல்ல சார்ந்து டிவைன் ஃபயர் சொல்லிக்கிட்டே நடக்கலாம். அதெல்லாம் பண்ண நம் உங்களுக்கு வேண்டிய விட்டமின் டியும் கிடைக்கும், குழந்தைக்கு வேண்டிய விட்டமின் டியும் கிடைக்கும். அது தேவையான அளவு இருந்தாதான் குழந்தை பிறந்த பிறகு அந்த ஜாண்டிஸ்னு வராது. ஜாண்டிஸ்னு வந்தா அது அளவு முன்னெல்லாம் எங்க காலத்துல 4 தான் இருந்தது. இப்பெல்லாம் 22, 24 அந்த மாதிரி இருக்குது. அதனால அவ்வளவு பவர்ஃபுல்லான மருந்து கொடுக்க வேண்டிய நிலை. 2 நாள் அந்த போட்டோ தெரப்பின்னு என்ஐசியூல வச்சிருப்பாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்றது ரொம்ப நல்லது. கர்ப்ப சன்ஸ்கார் அண்ட் ஹெல்தி பிரெக்னன்சி. என்ன கர்ப்ப சன்ஸ்கார்னா என்னது? அந்த ஆதி காலத்துல இருந்து அது இருந்தது. நம்ம நடுவுல தான் விட்டுட்டோம். கர்ப்ப சன்ஸ்கார்னா கர்ப்பிணிகள் வந்து மகிழ்ச்சியாகவும் அழுத்தம் இல்லாமலும் நேர்மறை எண்ணங்களோடும் இருப்பதற்கு பயிற்சி தான் கர்ப்ப சன்ஸ்கார்ங்கிறது. அது குழந்தை பிறப்பதற்கு முன்பே அதை உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஊட்டம் கொடுக்கறது தான் கர்ப்ப சன்ஸ்கார். இப்ப நம்ம வந்து ஒரு விதைய வந்து விதைக்காதுக்கு முந்தி அது பக்குவம் பண்ணி நல்லபடியா அதை விதைச்சாதான் அது நல்லா வளர்ந்து பலன் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி குழந்தைய வந்து நம்ம வயிற்றுல இருக்கும் போதே அதுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லது. அதுக்கப்புறமேட்டு குழந்தையின் குணங்களை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கடினம். நம்ம பெற்றோர்கள்லாம் நம்ம சிறு குழந்தை நம்மள வந்து சிறப்பா வளர்த்திட்டாங்க. நாமளும் நல்லபடியா ஒழுக்கமா கட்டுப்பாடோட வளர்ந்தோம். ஏன்னா அந்த காலத்துல நமக்கு போன் கிடையாது, டேப் கிடையாது, இந்த விளையாட்டு இல்ல, ரைம்ஸ் இல்ல, சண்டை இல்ல, எதுவுமே இல்ல. அதெல்லாம் இல்லாதனால அவங்களுடைய நேரடி பார்வையில நாம எல்லாம் நல்லா வளர்ந்தோம். உங்களுக்கே தெரியும் இப்ப ஜென்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் டேபு, ஃபைட்டிங்கு, அடிக்ட்டு, அரகண்ட் அந்த மாதிரி வர்றாங்க. அதெல்லாம் வந்து கருவிலேயே வந்துருச்சுன்னா அது வந்து மாத்துறது ரொம்ப கடினம். அதனால அந்த டைம்ல நல்லது மகிழ்ச்சியை தருது, அவங்களுக்கு நல்ல அறிவுபூர்வமான செய்திகளை சொல்றது, அதெல்லாம் பண்ணும்போது நல்ல குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லா சிறப்பா இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த ஜூஸ்ம்பாங்க, இஸ்ரேல் நாட்டு ஜூஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கர்ப்ப பெண்கள் எல்லாமே ரொம்ப பிரெக்னெண்டா இருக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா சயின்ஸ் ரிலேட்டடு புக்ஸை படிக்கிறது, மேத்ஸ் சம்மந்தப்பட்ட பசில்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்றது, அப்புறமேட்டு நல்ல இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், பியானோ, வீணா அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கும்போது பிரெயினுடைய செல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா குழந்தை வந்து பிறக்கும் போது குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி வந்து 80% தாயின் கருவிலேயே வளர்ந்துருது.
அதுக்கப்புறமேட்டு என் குழந்தைக்கு வந்து 100 பில்லியன் நியூரான்ஸ் உருவாயிட்டே இருக்கும் கருவிலிருந்து. ஆனா அந்த உருவாகிற டைம்லயே ஒரு நல்ல செய்திகளை சொன்னோம்னா குழந்தையும் நல்லபடியா நல்ல வெல் டிசிப்ளின்டா நம்மள இன்டெலிஜென்ட்டா பிரில்லியண்டா வர நல்ல சான்சஸ் இருக்கு. அதனால அது பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் 25 லட்சம் நியூரான்ஸ் உருவாகுது. அதனால அந்த நேரத்துல என்னென்ன நல்லது செய்யணுமோ நேர்மறை எண்ணங்களை வளர்த்திக்கிட்டு நல்லா பண்ணலாம். இசை வந்து இனிமையான இசையை கேட்கலாம். இசை அமைதியை கொடுக்கும். அப்புறமேட்டு தாய்க்குமே ஓய்வெடுக்கவும் குழந்தைக்கு வளர்ச்சி நேர்மறை எதிர்மறை அதிர்வுகளை ஏற்படுத்தும். நம்ம சிவா சாரனுடைய இது எல்லாமே நம்ம பண்ணலாம். இந்த டிவைன் ஃபயர் நமக்கும் சொல்லிட்டு இருக்கலாம், சோலுக்கும் சொல்லலாம், அதே மாதிரி குழந்தைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து ஐ ஆம் லைட், இந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து நம்ம சார் எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கருவாகி அந்த பாட்டை வந்து தினமும் 2-3 தடவை கேட்க கேட்க அதுலயே எல்லாமே அடங்கியிருக்கு. என்ன குழந்தைக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால அதை 2-3 தடவை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து வாண்ட வச்சு டிவைன் ஃபயர் சொல்றான். அடுத்தது வந்து PVHலயே ஆல்பம் ஒண்ணு போட்டிருக்காங்க, ஐ ஆம் லைட்டு. அப்புறம் நேச்சர், மதர் நேச்சருக்கு நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது, நான் மகிழ்ச்சியா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு பாட்டு எல்லாமே இருக்கு. அதை வந்து நீங்க ரெகுலரா கேட்கறது ரொம்ப நல்லது. அதுலயே வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையுமே இன்னர் பீஸு, ஃபர்கிவ்னஸ், ஹீலிங்கு எல்லாமே அதுல அடங்கிருது. அதை கேட்கறது ரொம்ப நல்லது. அது சமயமா ரொம்ப இனிமையாவும் இருக்கு மியூசிக்கு. அதனால கேட்கறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. இதுதான் கர்ப்ப சன்ஸ்கார்ங்கிறாங்க. அந்த கர்ப்பத்துல இருக்கிறத நல்ல வளர்ச்சி, கருக்கு வளர்ச்சியும் தாய்க்கு நல்ல மகிழ்ச்சியும் கொடுக்கறதுதான் கர்ப்ப சன்ஸ்கார். இத வந்து நம்ம PVH மூலமாவே செய்யறது ரொம்ப நல்லது. ஸ்லீப்பிங் பொசிஷன், என்னென்ன பொசிஷன் நம்ம படுக்கணும்னு இது வந்து என்ன பொசிஷன் அவாய்ட் பண்ணணும்னு பாக்குறோம் பாருங்க. சில பேர் வந்து நான் வந்து கமுந்து படுத்துதான் தூங்கி பழக்கம் இருக்குது, நான் அப்படிதான் படுப்பேன், இல்லையா நான் பின்னாடிதான் படுப்பேன், இத்தனை வருஷமா நான் அப்படிதான் படுத்திருந்தேன், எனக்கு அதான் சௌரியமா இருக்கும்பாங்க. அப்படி பண்ண முடியாது. நாமளே ஒழுக்கம் டிசிப்ளின் இல்லைன்னா குழந்தை எப்படி டிசிப்ளினா வரும்? இது குழந்தைக்கு நல்லது அல்ல. அதனால நாம வந்து எப்படி படுக்கணும்னு அடுத்ததுல சொல்றேன். அதனால வயிற்று அழுத்திட்டும் படுக்க கூடாது. நிறைய பேரு பேக்ல தான் படுக்கிறாங்க, வயிறு முன்னாட வச்சுக்கிட்டு. அதுவும் கெடுதல். அந்த மாதிரி இருந்தா குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் கம்மியாகும். அதனால ஊட்டச்சத்து கம்மியா தான் போகும். அதே மாதிரி குழந்தை அப்படியே திணறும். இட் வில் கம் டு த ராங் பொசிஷன் கூட வரும். பாருங்க எப்படி படுக்கிறாங்க, படுத்துட்டு 2 காலுக்கு நடுவுல தலைவாணி வைக்கிறாங்க. 2 காலுக்கு நடுவுல தலைவாணி வைக்கிறதுமே குழந்தைய வந்து தவறான பொசிஷன் தான் வரும். இட் வில் bring the baby in a breech position வாங்குது. அதனால இந்த மாதிரி தலைவாணி நடுவுல கொடுக்கறதும் நல்லது அல்ல. இப்படியும் படுக்க கூடாது. உட்காருதுன்னு பாருங்களேன், எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு. நாமெல்லாம் என்னைக்காவது அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கோமா? சோஃபால சாஞ்சுக்கிட்டு இப்படி கைய பின்னாண்ட ஊனிக்கிட்டு இருந்து என்ன ஆகுது பாருங்க, வயிறு எவ்வளோ பெருசு ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்க. ரெண்டுலயுமே வயிறு இவ்வளோ பெருசு ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா குழந்தை வந்து அங்க இடம் நிறைய இருக்குன்னு அங்கதான் உட்கார்ந்துருக்கோம். நமக்கு கம்ஃபர்டபுள் நம்ம இப்படி உட்கார்ந்தோம்னா குழந்தைக்கும் கம்ஃபர்டபுள் வேணும் இல்லையா? அது ஏன் கஷ்டப்பட்டு கீழே போய் இருக்கணும்? அதனால மேலேயே தான் இருக்கும். இந்த மேல இருந்தாவே குழந்தை வந்து இப்படி உட்கார்ந்துரும். மேல எங்கேயுமே குழந்தை வர்றதுக்கு ஓட்டை இல்ல. எங்க இருக்குது? கீழே தான் இருக்குது. அதனால நேரா உட்கார்ந்தாதான் நேரா கீழே வரும். இப்படி உட்கார்ந்துருக்கும் போது வயிறும் பெருத்துரும். குழந்தை பிறந்த பிறகுமே என்ன ஆயிடும்னா, குழந்தை வெளில வந்துட்டா கூட இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். அதனால அது அவ்வளவு ஈஸியா கூடாது. அதனால எப்போ பார்த்தாலும் 6 மாச கர்ப்பிணி ஆட்டம் தான் நம்ம தோற்றம் இருக்கும். அது இல்லாத இவ்வளவு இப்படி பின்னாண்ட போய் உட்காரும் போது என்ன ஆயிடுனா 2 பக்கமும் அப்டாமினல் மசில்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு நடுவுல வந்து சின்னதா கனெக்டிங் டிஷ்யூஸ் இருக்கும்.
இந்த 2 பக்கம் மசில்ஸும் விரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், எலாஸ்டிக் விரிஞ்சிருச்சு, நல்லா இழுத்து இழுத்து போட்டுட்டே இருந்தா விரிஞ்சிருச்சுன்னு வைங்க, மறுபடியும் அதை வந்து கொண்டு சேருமா? தளர்ந்தது தளர்ந்தபடியே தான் இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய வயிற்றினுடைய தசைகள் மசில்ஸுமே எல்லாமே விரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல கொல்ல கொல்ல கொல்லன்னு அப்படியே ஆகும். டெலிவரி முடிஞ்சு கூட எப்படி வந்து பலூன்ல தண்ணி போட்டா எப்படி ஆடிட்டு இருக்கும், அந்த மாதிரிதான் வயிறு ஆயிடும். இது பேரு வந்து டயாசிஸ் ரெக்டைம்பாங்க. முன்னெல்லாம் அவ்வளவு வரல, இப்ப வந்து வாரம் 2 பேராச்சு இந்த மாதிரி ஃபால்ட்டோட தான் வராங்க. நிறைய பிரச்சனைகள், வலி வலி வலின்னு மாசம் பூரா வலியா இருக்கும். 3 வருஷம் உடற்பயிற்சி கடுமையா செஞ்சாதான் அந்த மசில்ஸ் வந்து இறுகி ஒன்னா வரும். அதுக்கு 2 மாசம் நல்லா நேரா உட்கார்ந்தாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். ஆனா என்ன சொல்லுவாங்க, என்னால உட்கார முடியல, எனக்கு இடுப்பு வலிக்குது. இதே மாதிரி உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து நேரா உட்காரவே முடியாது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு சரியான வலின்னு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால அதெல்லாம் தெரியாம பண்ணோம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். எப்பயுமே சோஃபால உட்காராதீங்க. கை பின்னாண்ட வச்சு உட்கார வேண்டாம். அப்பயே உங்களுக்கே தெரியும், நல்ல மேல் பாகம் நல்லா விரிஞ்சு தொப்பையாகும். இப்ப என்ன ஆயிடுதுன்னா, கார் ஓட்டும் போது பாருங்களேன், கார் ஓட்டுறதுமே முன்ன அம்பாசிடர், ஃபியட் எல்லாம் இருந்தது. அதெல்லாமே நேரா இப்படி இருக்கும் சீட்டு, நாம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். இப்ப எந்த கார்ல அப்படி இருக்குது? ரிலாக்சிங்ன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி சாஞ்சிட்டு இருக்காப்புல இருக்கு. அதனால ஓட்டவனும் சரி, உட்கார்ந்துருக்கவங்களும் சரி, வயிறு தொப்பைதான் வருது. வயிறு வெளில வந்துருச்சுன்னா வந்ததுதான் நோ. கண்டிப்பா வயிறுன்னு வெளில வந்துருச்சுனாவே கண்டிப்பா சர்க்கரை நோய், எல்லா நோவுக்கும் அடிப்படை காரணம் அதான். அதனால தயவு செய்து சோஃபால உட்காராதீங்க. கீழே அழகா பட்டர்ஃபிளைல உட்காருங்க. அதையும் காட்டுறேன் நானு. நேரா உட்காருறது ரொம்ப நல்லது. பட்டர்ஃபிளைல தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அதே மாதிரி இவங்க வேணும்னு உட்கார்றது கிடையாது, நம்ம வாழ்வியல் மாற்றம். ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே இங்க போயிட்டு வந்தாலும் சோஃபால தானே உட்காந்து சாஞ்சி அப்படி இருக்கும். அதனால நம்ம பழக்கமே அப்படி ஆயிடுச்சு. அதனால யாராவது பெற்றோர்கள், அம்மாமாரு, புருஷன்மாரு தட்டி தட்டி கொடுத்து நேரா உட்காருன்னு சொன்னாதான் அவங்களால நேரா உட்கார முடியும். அது இல்லாத அவங்க எல்லாமே கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறதுனால நல்லா டக்கு டக்குன்னு சாஞ்சிட்டு இப்படி பண்றது. அதனால இன்னும் குழந்தை வந்து வெளியில வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி சோஃபால சாஞ்சிட்டு ஏதோ குடிக்கிறாங்க, இப்படி சாஞ்சிட்டு இருக்கும்போது வயிறு பாரு எவ்வளோ பெருசு ப்ரொட்யூட் ஆயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆயிடுனதெல்லாம் நேராவும் வராது, குழந்தையும் கீழே நல்லா நேரா வராது. அதுக்கப்புறமே தான் மசில்ஸ் எல்லாமே இதாகி லூசன் ஆயிடும். அதனால இதையும் தவிர்க்கணும். எதுவுமே பின்னாண்ட போகக்கூடாது. நல்லா ஸ்ட்ரெயிட்டா நேரா உட்கார்ந்தாதான் குழந்தை நல்ல கரெக்டான வழியில வரும். நாம வந்து இந்த மாதிரி உட்கார்ந்தா என்ன ஆகும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் கரெக்டா தலை வந்து கீழே இருக்கு, இப்படிதான் வரணும். ஆனா நாம வந்து உட்கார்ந்து தவறான உட்கார்ந்தோம்னா பிரீச்சும்பாங்க. பிரீச்சுனா தலை வந்து மேல இருக்கும், உடம்பு கீழே, கால் கீழே எல்லாம் இருக்கும். இது 2வது பாகமும் பிரீச். இப்படி இருந்தாலும் குழந்தைய வந்து நார்மல் பண்ண முடியாது. அதுக்குரிய நிறைய எக்ஸசைஸ் செஞ்சாதான் அதுக்கு திரும்பும். இல்லைன்னா முன்ன காலத்துல பண்ணுனாங்க, ஆனா இப்ப யாருமே அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லை. இது வந்து இப்படி இருந்தாவே உங்களுக்கும் வந்து மூச்சு விட முடியாது, சாப்பிட முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால இந்த மாதிரி பொசிஷன்ல அவாய்ட் பண்ணிட்டோம்னா இது கரெக்டா வந்துடும். அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ்னா இப்படி படுத்தபடிக்கே இருக்கும். நாம தான் சாஞ்சி உட்கார்ந்துருக்குமே, அதனால தலை இப்படி இருக்கும், கால் இங்க பாடி வந்து வேற பக்கம் நேர மேல இருக்கும். குழந்தை எப்படி வந்து கீழே உருண்டு ஹெட் டவுனுக்கு வந்தாதான் கீழே வர முடியும். அதனால பிரீச்சும் டிரான்ஸ்வர்ஸும் நாம்பளா உண்டு பண்றது. குழந்தையினுடைய பொசிஷனை தப்பா கொண்டாந்துரும். நாம வச்சிருக்க படுக்கிற முறை, உட்கார்ந்துருக்க முறை, நடக்கிற முறை, அதனால குழந்தை வந்து தவறான பொசிஷன்ல வந்துடும். இதான் டிரான்ஸ்வர்ஸ்ன்னு நல்லா காட்டியிருக்கேன் பாருங்க. குழந்தை இங்க இருக்கு, அம்பிரிக்கல் கார்டு இங்க இருக்கு, சர்விக்ஸ் கீழே வெஜைனா, தலை வந்து இந்தாண்ட பக்கம் லெஃப்ட் பக்கம் இருக்குது. லெஃப்ட், இந்த பாடி இந்தாண்ட ரைட்ல இருக்கும். இப்படி இருந்தா குழந்தை வர சாத்தியமே இல்லை. இது பாருங்க சேர் எக்ஸசைஸ்ன்னு எப்படி உட்கார்ந்தால் நல்லது. ஒன்னா பட்டர்ஃபிளைல உட்காரலாம்,
இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சேர், எல்லா வீட்லயுமே டைனிங் டேபிள் சேர் இருக்கும். அந்த சேரை திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி காலை அகட்டி உட்கார்ந்தோம்னா கீழ் பாகம் நல்லா விரியும், நம்ம ஸ்பைனும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இதுலயே உட்காந்துக்கிட்டு அப்படியே காலை ஆட்டிக்கிட்டு சினிமா பார்த்தாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, என்ன யார்கிட்ட பேசுறதுனா கூட இந்த மாதிரி உட்கார்றது ரொம்ப நல்லது. உல்டாவா சேர பிளாஸ்டிக் சேர்லயும் உட்காரலாம், இல்லைன்னா வீட்டுல டைனிங் டேபிள் சேர் இருக்கும், ஆம்லெஸ் சேர். அதுல வந்து இந்த மாதிரி காலை விரிச்சுக்கிட்டு உட்காரலாம். வேணும்னாலும் ஒரு தலைவாணி வச்சு முன்னாட படுத்துக்கலாம். அப்ப முன்னாட வரலாம் ஒழிய பின்னாட மட்டும் போகக்கூடாது. நம்ம எல்லாத்திட்டுமே பாத்ரூம் ஸ்டூல் இருக்கும். அந்த ஸ்டூலை வந்து வச்சு நல்ல இந்த மாதிரி மலாசனம்னு பேரு, நம்ம இந்தியன் டாய்லெட்ல யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி காலை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த கீழ் பாகம் எல்லாம் விரியும். ஏன்னா டெலிவரி போது என்ன பண்ணுவாங்கன்னா கால் இந்த மாதிரி விரிய வச்சு 2 காலையும் மேல வச்சிருவாங்க. அதுக்கு வந்து பிராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த காலத்துல எங்களுக்கு எல்லாம் தெரியாமே நாங்கெல்லாம் நல்லா பண்ணோம். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க யாருக்குமே விரியறதே கிடையாது. அதனால நல்ல இந்த அளவு விரிஞ்சாதான் குழந்தை வரத்துக்கு ஈஸி. நமக்கு நல்லா இந்த பொசிஷன் வெரி குட் பொசிஷன். எப்பனாலும் பாத்ரூம் ஸ்டூலை போட்டு இந்த மாதிரி உட்கார்றது ரொம்ப நல்லது. அடுத்தது குழந்தைக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். என்னன்னா நம்ம குழந்தை உருவானே நம்ம பிளட் வந்து பாதி வந்து பேபிக்கு போயிடுது. அதனால நம்மளுடைய பிளட் ஹீமோகுளோபின் குறையும், ஃபெரட்டின்பாங்க, இரும்பு சத்தும் குறைஞ்சு போயிடும். அப்போ வந்து ரொம்ப டயர்டா இருக்கும், அப்படியே படுத்துக்கிட்டே சோர்வா இருக்கும். அதுக்கு ஏன்னா நமக்கு 12 இருந்தா கூட 11, 10 அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதுக்கு நம்ம சரியானபடி ஆகாரத்தை எடுக்கணும். என்னன்னா இரும்பு சத்து குறைக்கிறதுக்குன்னு இருக்கிறதுக்குன்னு நம்மளது அரைக்கீரைன்னு இருக்குது, ரெட் ஸ்பினாச்சும்பாங்க. அரைக்கீரை அது பொரியல் பண்ணி 11 மணிக்கு இவ்வளவு சாப்பிட்டோம்னா நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து முருங்கைக்கீரை ரொம்ப அமிர்தம். முருங்கைக்கீரையில சூப்பு, முருங்கைக்கீரை பருப்பு கீரை, எந்த வகையிலாவது முருங்கைக்கீரையை சேர்த்திக்கலாம். பாலக்கீரை, வெந்தயக்கீரை, தினமும் சார் சொல்றாப்புல தினமும் ஒரு ஒரு கீரையை சாப்பிட்டோமாவே நம்ம ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம இதுல வந்து அந்த காலத்துல இருந்தே இருந்தது இந்த பச்சை சுண்டக்காய் அப்படிம்பாங்களே, காரக்குழம்பு பண்ணுவாங்களே போடுவாங்கல்ல, அது வந்து வத்தலை போடுறாங்க. நமக்கு வந்து இப்ப பச்சையாவே ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்குது. அத நிறைய வாங்கி நல்லா வணக்கிட்டு தொக்காட்டம் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்காட்டம் பண்ணிட்டு வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டோம்னா இந்த பச்சை சுண்டைக்காயில அவ்வளவு இரும்பு சத்து இருக்குது. அதுவுமே ரொம்ப அவசியமா வாரம் 2 தடவை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுக்கும், நல்லா அந்த சுறுசுறுப்பையும் கொடுக்கும். அடுத்து வந்து கம்பு, நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா கம்பு சாப்பிட்டுருக்கோம். கம்பு தோசை, கம்பு பணியாரம் அந்த மாதிரி சாப்பிடும்போது கம்புலையும் வந்து ஃபெரட்டின் நிறைய இரும்பு சத்து இருக்குது. குழந்தைக்கு வேண்டிய இருக்குது இரும்பு சத்து, அதை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து அத்திப்பழம்னு பழமுதிர் சோலையெல்லாம் விற்கும், பச்சை பச்சையா இவ்வளவுண்டு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வந்து இது வந்து என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக அந்த ட்ரைடுன்னு விற்கிறான் ஸ்டோர்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து லோடட் வித் சுகர், சர்க்கரையில நினைச்சு அது கெடாம இருக்கிறதுக்கு ப்ரெசர்வேட்டிவ்ஸும் கெமிக்கல்ஸும் போட்டிருக்காங்க. தேவையில்லாத அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம், குழந்தைக்கு தான் பாதிக்கும். அதனால டோன்ட் கோ அது எடுத்துக்க வேண்டாம். பச்சையா இருக்கு, இவ்வளவு பெருசு இருக்கும், அதை வந்து பழமுதிர்ல சொல்லி வச்சு வாங்கினீங்கன்னா கிடைக்கும். அதை தினமும் காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு எடுத்துக்கிட்டாவே நல்ல இரும்பு சத்து இருக்கும். உங்களுக்கு வேண்டிய இரும்பு சத்து அருமையா கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம். என்ன ஆயிடுனா குழந்தை வந்து உருவானவே ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிறதுனால டைஜஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால ரொம்ப கேஸ் கட்டி இருக்கும். அதுக்கு வந்து நல்லா நடக்கலாம், ஜீரக தண்ணி நிறைய குடிக்கலாம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சுத்தமா நம்ம நீக்க முடியாது, வச்சு அதோடவே டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணதான் முடியும். குழந்தை இருக்க வரைக்கும் குழந்தை தான் உள்ள மெஜாரிட்டி, அதுக்கு தகுந்தாப்புலதான் நாம நடந்துக்க முடியும். அடுத்தது இந்த காலகட்டத்துல நமக்கு சுகர்னு வரும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். அப்போ வந்து நமக்கு வந்து பிளட்ல வந்து குளுக்கோஸ் வர ஆரம்பிக்கும். அதை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை, ஜிடிடி டெஸ்ட்,
ஏன்னா சுகர் லெவல் கரெக்டா இருந்தாதான் குழந்தைய வந்து குழந்தை நல்லா இருக்கும். அதிகமா இருந்தா குழந்தைய பாதிக்கும்ட்டு அவங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த சுகர் லெவலை மட்டும் நல்லா வச்சிருக்கணும். சுகர் லெவல் பார்க்கறதுக்கு முந்தியுமே தினமுமே நடக்கிறது நல்லது. காலையில சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் நடக்கலாம். அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம். ஏன்னா சாப்பிட்டு 8:30 அது சாப்பாடு எப்படின்னா டிஃபன் வந்து 8:30 மணிக்கே பிரேக்ஃபாஸ்ட்டை 8:30 மணிக்கே சாப்பிடணும். ஏன்னா நேரம் ஆக ஆக இட் வில் ஸ்பைக் மோர் அதிகம் தான் ஆகும். அதனால 8:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு நடந்தோம்னா சுகர் லெவல் ஓரளவு கட்டுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி மீல் மத்தியானம் லஞ்சிலே கூட சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் நடக்கணும். ராத்திரி அதே மாதிரி 20 நிமிஷம் நடக்கிறது நல்லது. அப்படின்னா காலையில ஃபாஸ்டிங் சுகர் கம்மியா இருக்கும். காலையில என்ன எடுத்துக்கலாம்? முக்கியமா வெள்ளரிக்காய் ஒண்ணு எடுத்துக்கோங்க. சார் சொல்லிட்டே இருப்பாரு, வெள்ளரிக்காய்ல கலரிஸ் இல்ல நல்லதுன்னு காலையில எடுத்துக்கலாம். யார கேளுங்க என்ன சாப்பிடுறேன்னா உடனே இட்லி, தோசை, போகாம்பாங்க. முக்காவாசி இங்க எல்லாம் போகா எதுல செஞ்சிருக்கு? அரிசியில தான். அதுவும் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதனால ரைஸு, சுகரு, வீட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மில்லட்ஸ் சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். சுகர் லெவல் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்போ வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். மத்தியான சாப்பாடுமே வந்து ரைஸ் கொஞ்சமா எடுத்துக்கலாம். ரைஸ் எடுக்கிறதோட கருப்பு கவுனி அரிசின்னு இருக்குது. அது வந்து சுகரை நல்லா மெயின்டைன் பண்ணும். சுகரே எவ்வளவு ஹையா இருந்தா கூட அந்த அளவு கரெக்டா வச்சிருக்கோம். கொஞ்சமா கருப்பு கவுனி சாதம், நிறைய காய்கள் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அளவு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கலாம். குளுக்கோஸ்ல இருந்து மருந்துல இருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா மருந்துல இருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் இருந்தாவே அந்த மானிட்டர் ஒண்ணு கொடுத்துருவாங்க. மானிட்டர்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கறதே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஐயோ இன்னைக்கு இந்த சாப்பிட்டுருக்கோம் எவ்வளவு சக்கரை இருக்கு, இன்னைக்கு இது சாப்பிட்டுருக்கோம் எவ்வளவு சக்கரைன்னா அதே ஸ்ட்ரெஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆயிடும். அப்புறம் இன்சுலின் ஊசி குத்த வேண்டிய நிலை வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா 4 ml இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 8 வரும். அப்புறம் 12 வந்துடும். அதனால அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஈஸியா வெள்ளரிக்காய், அப்புறமேட்டு நம்ம சிறுதானியங்கள், தோசை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நடக்கணும். 8:30 மணிக்கு கண்ணை மூடிட்டு சாப்பிட உட்காந்து 9க்குள்ள முடிச்சிடணும். எல்லாத்தினுடைய கதையுமே 10:30, 11 தான் டிஃபனு. ஏமா லஞ்சு சாப்பிடுறியா? அதுக்கு லஞ்சே சாப்பிடலாமே. அந்த நேரத்துல சாப்பிடும் போது சுகர் வந்து நல்லா ஸ்பைக் ஆயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து கரெக்டா காய்கறிகள், வெள்ளரிக்காய், சிறுதானியம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வரும். ரைஸ், வீட்டு, சுகரை வந்து கம்ப்ளீட்டா விடுறது ரொம்ப நல்லது. அடுத்தது குழந்தை வளர்ச்சிக்கும் நமக்குமே புரோட்டீன் ரொம்ப தேவை. அதுக்கு வந்து அமினாட்டிக் ஃப்ளூயிடுக்கே புரோட்டீன் தான் நிறைய வேணும். அதுக்கு வந்து பச்சை பயிர் நமக்கெல்லாம் தெரியும் ஈஸிவே. பச்சை பயிரை முளைக்கட்டி வச்சுக்கிட்டு 5 நாளும் எடுத்துக்கலாம். ஒன்னா வந்து தாளிச்சு சாப்பிடலாம், இல்ல கிரேவியா சாப்பிடலாம், அடிச்சு விட்டு தோசையா சாப்பிடலாம். அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட புரோட்டீன் நல்ல புரோட்டீன் இருக்கும். புரோட்டீன் இருந்தாதான் நல்லது. குழந்தை நல்லா ஃபார்ம் ஆகும். நல்லா இதாகிறதுக்கு இருக்கு. அடுத்தது வந்து டாக்டர்ஸ் ஈஸியா வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா புரோட்டீன் பவுடர் ஒண்ணு கொடுத்துருவாங்க. ஏன்னா ரெஃபரன்ஸ் ஐட்டிக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால இவங்களுக்கும் கொடுத்துருவாங்க. புரோட்டீன் பவுடர் நீ குடி, 2 நேரம் குடி, 3 நேரம் குடின்னு. அதெல்லாமே லோடட் வித் சுகர். நல்ல சுகர் இருக்கும். அது சாப்பிட வெயிட் கப்புன்னு ஏறும். அதனால அதை தவிர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வாங்கியிருந்தா கூட அதுல ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. டெலிவரி முடிஞ்ச பிறகு அதை யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு நம்ம நேச்சுரல் வழியில, இயற்கை வழியில வேற புரோட்டீனை அதிகமா எடுத்துக்கலாம். இப்ப அதுக்கு கூட பிளட்டுக்கு ஹீமோகுளோபின் கூட நான் வெஜிடேரியன்ஸ் வந்து சவுரொட்டின்னு இருக்கு. அதை எடுத்து சாப்பிடலாம். ஈரல், சவுரொட்டிலாம் கூட ரத்தத்துக்கும் நல்லது, புரோட்டீனுக்கும் ரொம்ப நல்லது. சவுரொட்டி வாரம் ஒரு தடவை எடுத்துக்கிட்டா ஃபெரட்டின் லெவலை அதிகப்படுத்தும். அதனால அதையும் எடுத்துக்கலாம். புரோட்டீன் பவுடர் எடுக்காமல் நேச்சுரல் வழியில எடுத்துக்கலாம். பன்னீர் எடுத்துக்கலாம். அதெல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். என்னன்னா டாக்டர்ஸ் எல்லாம் முன்னெல்லாம் வந்து நிறைய வெயிட் நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நல்ல வெயிட் ஏற சொன்னாங்க. இப்பத்து டாக்டர்ஸ் எல்லாம் வெயிட்டே ஏற வேண்டாம். அதாவது 6-8 கிலோக்கு மேலாம் ஏற வேண்டாம். அது குழந்தையினுடைய வெயிட்டும் ஏற வேண்டாம். ஏன்னா இவங்களும் வெயிட் போட்டாங்கன்னா அவங்களால டெலிவரி பண்றது ரொம்ப கஷ்டம்.
குழந்தை வெயிட் போட்டாலுமே குழந்தை வெளில வர்றதுக்கும் கஷ்டம். புஷ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இது பண்றான் சாப்பாடை வந்து குறைக்கிறோமோ, ரைஸ் மெயின் காரணம் ரைஸ் வீட்டு தான். அதை குறைச்சோம்னாவே நமக்கு வந்து கரெக்டான அளவுல வந்துடும். குழந்தை வளர வளர என்ன ஆயிடுன்னா, சின்னதா இருந்து இவ்வளோண்டு இல்ல யூட்ரஸ், இப்ப வளர்ந்து வளர்ந்து இவ்வளோ பெருசாயிடுது. குழந்தை வளர வளர என்ன ஆயிடுதுன்னா, லோயர் பேக்ல வெயிட் வைக்கும். அப்புறமேட்டு டேல் போன்ல வெயிட் வைக்கும். பெல்விக் போன்ல வெயிட் வைக்கும். அப்படியெல்லாம் வைக்க வைக்க வலிகள் தான் வரும். அந்த வலிகளுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யலாம். வலி இருக்குதேன்னு படுத்துட்டு இருக்கக்கூடாது. நாம வந்து அந்த வலி நல்லது. பெயின் இஸ் குட். ஐ லவ் த பெயின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டே இருக்க இருக்கதான் அது வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி குழந்தை கீழே வரும். ஏன்னா நமக்கு வேண்டியது குழந்தை க்ரோ ஆகணும், கீழே வரணும். அதனால இதெல்லாம் அதுக்குதான் ஸ்ட்ரெச்சிங்னாலதான் இந்த பெயின் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சோம்னா இட் வில் பி குட். அப்படியே நடந்துகிட்டே இருக்கலாம். வலிக்குதேன்னு படுத்தால் நாட் குட். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறது தான் பெட்டர். ஆனா நம்ம வந்து நம்ம பெற்றோர்கள் நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வலிக்குதா படுக்காத படுக்காது, படிக்கட்டு ஏறியா ஏற வேண்டாம் ஏற வேண்டாம். முன்ன காலத்துல எல்லாமே செஞ்சனாலதான் அவங்களுக்கு ஈஸியா ஆச்சு. ஆனா இந்த காலத்துல வந்து என்ன மாற்றம்னே தெரியல. ஒண்ணுமே செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் அப்படி இருந்தாலும் ஒண்ணுமே முடியாது. எல்லாமே கஷ்டம்தான். அதனால நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பாடும் அப்படிதான். அவங்க சொல்லுவாங்க நிறைய சாப்பிடணும் நிறைய சாப்பிடணும், ரைஸ் இவ்வளவு சாப்பிடணும், நாங்க சாப்பிட்டோம். அதே அந்த அப்ப விளைஞ்ச ரைஸ் வேற, அப்பத்து வேலைகள் வேற, பிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ வேலை செஞ்சாங்க. இந்தியன் டாய்லெட்ல யூஸ் பண்ணாங்க. வருஷக்கணக்கா இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ந்து எந்திரிச்சாங்க. நாம 10 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சாவே வேண்டாங்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரத்த காலத்துல கூட்டுனாங்க, ஊடு வலிச்சாங்க, உட்கார்ந்துட்டு வலிச்சாங்க. அப்படிலாம் செஞ்சவங்க இப்ப எதையுமே செய்ய வேண்டாம்னா இவங்களுக்கு ஹாப்பியா படுத்துட்டு இருந்துடுறாங்க. அதனாலதான் ரொம்ப சிரமம் ஆயிடுது. அதனால இது எல்லாமே நம்ம செய்யணும், செஞ்சாதான் நமக்காகும். ஆனா இத்தனை நாளா செய்யாம போய் நம்ம போய் ஊடு கூட்டவோ ஊடு துடைக்கவோ முடியாது. முடிஞ்சா ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அடுத்தது வெயிட் லாஸ் அளவோட இருக்கணும். வெயிட் மாசம் 500 கிராம் ஏறினா குட். அப்படின்னா மாசம் மாசம் 500 கிராம் ஏறினா 8 கிலோ 10 கிலோ ஏறது பெட்டர். குழந்தையும் அதுக்கு தகுந்தாப்புல வளரும். அதே மாதிரி டெலிவரி டேட் யாரு கேட்டாலும் சொல்ல வேண்டாம். ஏன்னா டெலிவரி டேட்னா வீக் கணக்குல சொல்லிடுங்க. இப்போ வந்து நமக்கு ஆகஸ்ட் அடுத்த வாரம் 2வது வாரத்துல பிறக்குதுன்னா ஆகஸ்ட் 4ஆம் வாரம்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா எல்லாம் வந்து 8ஆம் மாசத்துல இருந்தே கேட்க ஆரம்பிச்சிருது. எப்ப குழந்தை, எப்ப வருது, எப்ப வருது. இது கேட்க கேட்க இந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஷூட் ஆயிடுது. ஐயோ இன்னும் எனக்கு பிறக்கலையா, அவங்களுக்கு பிறந்துருச்சா, எனக்கு பிறந்துருச்சான்னு. இல்ல, எப்போ வந்து இந்த குழந்தை வர்றது மட்டும் பேபிக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். யார் கையிலுமே தெரியாது, யாருக்குமே சொல்ல முடியாது. இப்ப 4 நாளைக்கு முந்தையே என்னுடைய ஸ்டூடெண்ட் சூரத்துல இருந்து வந்திருந்தா. அவ வந்து செஞ்சுட்டே இருந்திருக்கா. கொஞ்சம் வலி பின்னாடி முதுகு வலி இருந்திருக்குன்னு டாக்டர்கிட்ட போயிருக்கா. அவங்க வந்துட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதுகு வலிதான், போயிட்டு உனக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு ராத்திரியே போய் வலி வந்து 2ஆம் நாள் ஆகஸ்ட் 3 குழந்தை வந்துருச்சு. அதனால டாக்டருக்கும் அது தெரியாது. கடவுளும் அந்த பேபியும் தான் டிசைட் பண்றது எப்ப வரணும்னு. ஆனா வந்து நம்மளுடைய சுற்றத்தார்களும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்கறது, எப்ப வருது, என்ன குழந்தை வரலையா, என்ன குழந்தை வரலையா. ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பிபி தான் ஏறுது, டென்ஷன் ஆயிடுதுங்க. டென்ஷன் ஆனாவே இட் இஸ் நாட் குட். யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து ரிலாக்ஸா இருக்க வரைக்குமே நல்லது. டென்ஷன் ஆனாவே எல்லா மசில்ஸும் இறுகிருது. இருக்குனாவே குழந்தை வர்றது ரொம்ப சிரமம் தான். அதனால அத வந்து நீங்க முக்காவாசி தாய்மார்கள் தான் டேட்டே சொல்லாம டேட்டை சொல்லிடுறோம். அப்புறமா கேட்கறது 8ஆம் மாசத்துல இருந்தே கேட்கறது, இன்னும் வரலையா இன்னும் வரலையா. அதே மாதிரி பேபி ஷவர் போனா வயிறு பெருசா இருக்கு, வயிறு இறங்கிடுச்சு, உனக்கு 2 நாள்லயே குழந்தை பிறந்துரும். இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து கொடுத்து பிள்ளைங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அதனால போனோமா வாழ்த்தணும். குழந்தை
கர்ப்பமா இருக்கவங்கள வாழ்த்திட்டு வந்துடணும். உன் வயிறு பெருசு, வயிறு சின்னது, உனக்கு பையனா இருக்கும், பொண்ணா இருக்கும். நம்ம ஜெண்டரை சொல்றதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. காட் நமக்கு கொடுக்குற இறைவன். அதுவும் வந்து ஹெல்த்தியா நல்லா ஆரோக்கியமா இருந்தா போதும். பையன் என்ன பொண்ணு என்ன, ஆரோக்கியமான குழந்தை வேணும். அப்படிதான் சொல்லுவேன். யார் கேட்டாலும் இப்படியே சொல்லுங்க. நீ உன் வயிறு இப்படி இருக்குது, உனக்கு மூஞ்சி இப்படி இருக்கு, உனக்கு பையன் பிள்ளை. இது என்ன ஆயிடுதுன்னா அவங்களே அறியாம வந்து அவங்க மனசுக்குள்ள அதை பதிச்சுக்கிறாங்க. பதிச்ச பிறகு குழந்தை பிறந்த பிறகு அது வந்து டிப்ரெஷன் ஆயிடுது. அது தெரியறதில்ல பெரியவங்களுக்கு. ஆளுக்கு ஒண்ணு சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க. அதே மாதிரி குழந்தை மாசமா இருந்து என்ன சொல்லிடுறாங்க, வெளியில போக வேண்டாம், நடக்க வேண்டாம், படிக்கட்டு ஏற வேண்டாம், பெட் ரெஸ்டா இரு. இதெல்லாம் சொல்ல சொல்ல இப்ப நான் எங்க காலத்துல நாங்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா இப்பத்த பிள்ளைங்களை வெளில போக வேண்டாங்கும் போது அதுங்க என்ன ஆயிடுதுன்னா போகாம எவ்வளவு நாள் இருக்குங்க, டிப்ரெஷன் ஆயிடுதுங்க. அதனால புத்துக்கு நாளுக்கு வேண்டிய ஹார்மோன் இம்பேலன்சிங் ஆயிடுது. ஒன்னும் ஆகாது. கரு நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 12th வீக் ஸ்டாண்ட்க்கு அப்புறமேட்டு நார்மலா இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைங்களை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாவே போதும். நாவல் பழம் சாப்பிடாத, கருப்பு திராட்சை சாப்பிடாத, கருப்பா குழந்தை பிறந்துரும், அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. நாம சாப்பிடுற சாப்பாடுக்கும் குழந்தைக்கும் போய் டச் பண்ற வழியே கிடையாது. அழகா அது பாட்டுக்கு வந்து சொன்னாப்புல உணவு குழாய் முந்து ஆனஸ் வழியா வெளில வந்துருது. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் வித்து அந்த காலத்துல இருந்து வந்திருக்கு. எல்லாமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நிறைய வீட்டுல ரசகுல்லா, காலையில ரசகுல்லா 2 ரசகுல்லா சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை வந்து வெள்ளை விளையன்னு வரணுமா. ரசகுல்லாக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. தண்ணீர் குட்டு. ஆனா சர்க்கரையில இருக்கிற ரசகுல்லா என்ன ஆயிடும்னா சுகரை கொண்டாந்துருது. பயங்கரமான சுகர் ஆயிடும். அதனால வெள்ளையா வர்றதும் கருப்பா வர்றதெல்லாம் அவங்களுடைய ஜெனட்டிக் தான் ஒழிய ரசகுல்லாக்கும் பன்னீருக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால தயவு செய்து அதையும் விட்டுலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து இதுல பட்டர்ஃபிளைல உட்கார வேண்டாம், சப்பளங்கால் போட்டு கொண்டு வேண்டாம், வஜ்ராசனத்துல உட்கார வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. குழந்தை அங்க உள்ள நம்ம தான் பார்த்திருக்கோமே எப்படி வந்து அந்த கூட்டுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்குது. அதனால நல்லா வஜ்ராசனத்துல உட்காரலாம். அது வந்து நிறைய ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், டைஜஷனுக்கு நல்லது. அதனால நல்லா அதையும் உட்காரலாம். நிறைய வீட்டுல என்ன பண்ணிடுறாங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிட வேண்டாம், பழம் சாப்பிட்டா வந்து ஸ்டிக்கி ஆயிடும், குழந்தை ஒட்டிக்கும், என்ன மாதிரிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெண்டைக்காய் ரொம்ப நல்லது. எல்லா கிரீன் வெஜிடபிள்ஸும் குட்டு. அதனால எல்லாம் நல்லதா எடுத்துக்கலாம், ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஐஸ்கிரீமு, இளநீர் அதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு சளி பிடிச்சிருமா. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. குழந்தை இருக்கிறது வலிக்கும் இதுக்குமே சம்பந்தம் இல்லை. இது எல்லாமே ரத்தத்துல ரத்தம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ரத்தம் அப்சர்வ் பண்ணா அது நெய். நெய் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே 9ஆம் மாசத்துல இருந்து பாலுல நெய் இவ்வளோ அரை குண்டு கரண்டில ஒரு கரண்டி போட்டு நெய்யை கலக்கி கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தைக்கு போய் அது கூட்டாயிடுமா, குழந்தை வந்து லட்டாட்டம் வந்துருங்கிறாங்க. அதான் கேக்குறேன், நெய் வந்து எங்க போகுது, வாய் வழியா போய் கீழே வரைக்கும் போய் அது வந்து ரத்தத்துல அப்சர்வ் பண்ண முடியாது. அது வந்து பிளாக்கா மாறி ரத்தத்துலதான் உறையும். அதனால வந்து குழந்தை வர முடியாது. ஏன்னா குழந்தை வரும்போது என்ன ஆயிடுதுன்னா ஹார்மோன்ஸே வந்து ஒரு கோட்டிங் ஆட்டம் குழந்தை மேல கொடுத்துருது வெள்ளையா. அது பேரு மெழுகு கோட்டிங்னு பேரு. வெர்னிஸ்பாங்க அதை. அது வர்றதுனால எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நம்ம சாப்பிட்ட நெய் தான் துவஞ்சு குழந்தை மேல இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. அது தனி, அது ஒரு கெமிக்கல் உடம்புலயே தயாரிச்சு அது ஹார்மோன்ஸ் அப்படி வச்சிருக்கு. ஆனா நாம என்னங்கன்னா நெய் நெய் நெய்ன்னு கிலோ கணக்குல சாப்பிடுறாங்க. அது இட் இஸ் நாட் குட் ஃபார் த பேபி ஆல்சோ. வெயிட் தான் ஏறும். அப்புறம் பெரிய வந்துன்னா புது துணி வாங்க வேண்டாம். அந்த காலத்துல நமக்கெல்லாம் அவ்வளவு வசதி இல்லை. எல்லாத்துக்குமே அப்ப பணக்கம் இல்லை. அதனால யாரோ ஒருத்தர் போட்டதை வந்து நம்ம வாங்கி போட்டுட்டு இருந்தோம். அது
பஞ்சா இருக்கும், அதையே போடணும், புதுசு வாங்கக்கூடாதும்பாங்க. என்னத்துக்கு? இப்ப வந்து நிறைய அதோட இன்னும் சாஃப்டான மெலிசு துணிகள்லாம் வந்துருச்சு. முன்ன வந்து 10, 12 பெத்துக்குவாங்க. அப்ப 4, 5 போயிடும். 4, 5 தான் இருக்கும். அதனால அந்த மாரிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப வந்து எல்லாருமே என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது வாங்கி ஏன்னா அ துணிகள் தைக்கிற இடத்துலயோ, வெட்டுற இடத்துலயோ, தயார் பண்ற இடத்துலயோ, விக்கிற இடத்துலயோ எத்தன பேர் மிதி ம் கால் மிதிப்பாங்க. கையில எத்தன பேர் தொடுவாங்க. அதெல்லாம் கிருமிகள் தான். அதனால எந்த துணியா இருந்தாலும் அதுக்கு முந்தையே வாங்கி, நல்லா துவைச்சு, வெயில்ல காய வச்சு எடுத்து வைங்க. ஏன்னா குழந்தைக்கு அப்படி போடும்போது தான் இன்ஃபெக்ஷன்ஸ் வராம இருக்கும். வந்து இப்போ அதோட சாஃப்டாலாம் வந்துருச்சு. அதே மாரி இந்த குழந்தை துணிய வாங்க போம்போது பாருங்க. குழந்தை துணிய பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் வரும். அதனுடைய சாஃப்ட்னஸ்ஸு, அதனுடைய தொட்டு பார்த்தாவே அதனுடைய வாடைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ குடுக்கும். ஹாப்பினஸ் குடுத்தாவே நமக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் நெறைய சுரக்கும். அத வுட்டுட்டு, ஐயோ! அதெல்லாம் பார்க்க வேண்டாம், அதெல்லாம் வைக்க வேண்டாம், அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது தான் கண்ணார பார்க்கும்போது, அத தொட்டு ஃபீல் பண்ணும்போது நமக்குரியது அப்படியே குழந்தையோட கனெக்ட் பண்ணிக்குவோம். குழந்தையோ அப்படியே ஹாப்பினஸ் ஃபீல் ஆகும். நமக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீஷன் ஆகும். அதே மாரி குழந்தைய வந்து எப்ப ஸ்கேன் போனாலும் சரி, குழந்தைகிட்ட பேசிட்டு போறது ரொம்ப நல்லது. நாம தான் கர்ப்ப சம்ஸ்கார்ல பார்த்திருக்கோம். குழந்தைட்ட பேசுங்க. பேசிட்டு, இன்னைக்கு நமக்கு ஸ்கேனுக்கு நாளைக்கு போறோம். கோஆப்பரேட் வித் மீ என்னோட நான் ஐ வாண்ட் டு சீ யூ அப்படிலாம் சொல்லும்போது, ஏன்னா சும்மா ஸ்கேன் போனே இப்படி எடுக்கிறது இல்ல போட்டோ வாட்டம். அவங்க வந்து ஒவ்வொரு பாகமும் அவங்க பார்ப்பாங்க. தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்குமே அவங்க பார்க்கணும். அப்ப வந்து குழந்தை வந்து திரும்பி, படுத்து, கமுந்து எல்லாம் பண்ணாதான் அவங்கனால பார்க்க முடியும். இது நீங்க குழந்தைகிட்ட பேசிட்டு போனீங்கன்னா, என்ன ஆயிடும்னா, 1/2 மணி நேரத்துல போன வேலை முடிச்சுட்டு வந்துரலாம். இல்லையா? போய் தண்ணி குடிச்சிட்டு வா, பிளாடர் எம்ப்டி பண்ணிட்டு வா, இல்ல சாப்பிட்டு வாங்க, இல்ல 2 நாள் கழிச்சு வாங்க, அந்த மாரிலாம் சொல்றதுக்கு ஆகும். அதனால மெயின் நம்மளது வந்து குழந்தை தான். பேபிட்ட நல்லா பேசிட்டு போங்க. பேபி வில் ஈஸியா கோஆப்பரேட் பண்ணும். ஈஸியா நீங்க ஸ்கேன முடிச்சுட்டு வந்துரலாம். நெறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அத பார்த்துட்டு நெறைய பேரு என்ன கேள்வி கேட்பாங்க. வந்து கீழ வந்து கட் பண்ணாம அ குழந்தை வருமா? எனக்கு அந்த மாரி தான் வேணும்பாங்க. நான் சொல்லுவேன், "அப்பன்னா உங்க அம்மா உங்க பாட்டி என்னென்ன செஞ்சாங்க, அதெல்லாம் நீ செய்றியான்பேன்." அவங்க களை எடுத்தாங்க, கீழ உட்கார்ந்தாங்க, கீழ அடுப்புல மூட்டுனாங்க, அ துவைச்சாங்க, அதெல்லாம் நீ பண்ணு. அப்பன்னா அந்த இடமெல்லாம் இளகும். லட்டாட்டம் குழந்தை வரும். நமக்கு வந்து இந்த கொஞ்சூண்டு விரியறதுக்கே வலி. ஏன்னா அவ்ளோ ஓட்டையே அதனுடைய துவாரமே ரொம்ப சின்னது. அது விரியடையும்போதே சரியான வலிம்பாங்க. இப்ப குழந்தைங்கும்போது தலை வந்து இந்த நம்ம தோள்பட்டை வர்றதுன்னா சாமானியம் கிடையாது. அதனால தான் அந்த இடத்துல வந்து ஒரு மெதுவா ஒரு சின்ன கட்டு குடுப்பாங்க. அந்த கட்டு குடுத்துட்டு அதுக்கப்புறம் தையல் போடுறாங்க. தையல் போடுறதுக்கே டாக்டர்மா 1/2 மணி நேரம் எடுப்பாங்க. அவ்வளவு முக்கியமா அது செய்வாங்க. ஆனா இதுங்க வந்து அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு அந்த மாரி தான் வேணும், அந்த மாரி வேணும்பாங்க. அந்த மாரி நீ செய்ய அது வரும் அப்படின்னு. அதெல்லாம் சாத்தியமே இல்ல. 80, 90 வருஷத்துக்கு முந்தி கூட எங்க அக்கா, எங்க அம்மாக்கெல்லாம் கூட இது நடந்தது. அப்ப வந்து அதே அதே விரிஞ்சிரும். அதுக்கப்புறம் தேள் போட்டாங்க. இப்ப வந்து நேரா கட் பண்ணா, அது விரியறதுக்கோசரம் ம் அ கட் பண்ணிட்டு தேள் போடுறாங்க. அதனால அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. போட்டுக்கலாம், பண்ணலாம். அடுத்தது வந்து லேபர்ல வந்து எப்பிடூரல்ன்னு எடுக்கணும். என்னன்னா, லேபர் பெயின் வந்துச்சுன்னா, சரியான வலி இருக்கும். சில பேர் தாங்கிக்க முடியும். சில பேர் தாங்கிக்க முடியாது. அப்போ வந்து எப்பிடூரல்ன்னு ஒண்ணு வந்திருக்கு இப்பல்லாம். அது வந்து ஒரு சின்ன மயக்கம் மாட்டம் மருந்து. ஸ்பைனல் தான் போடுவாங்க. அவுட்டர் லேயர்ல தான் போடுவாங்க. அது வந்து நம்ப்னஸ் குடுக்கும். கான்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கும். அதனால உங்கனால அந்த வலிய வந்து அ நல்லா பொறுத்துக்க முடியும். ஒரு நல்ல எனர்ஜி குடுக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கத்தையும் குடுக்கும். உங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை விரியறதுக்கும் வழி குடுக்கும். அதனால அதுக்கு போறது பெட்டர். ஆனா நெறைய பேர் உடனே வந்து மிஸ்கைட் பண்ணுவாங்க. "அதெல்லாம் பண்ணாத, முதுகு வலி வந்துரும்." அப்படி இப்படின்னு. அப்படிலாம் சாத்தியம் இல்ல. அப்படி ஆச்சு வலி பொறுக்க முடியாம நீங்களே சீசர் பண்ணணும்னு நெனச்சு சீசர் பண்ணுனா, இதோட 10 பங்கு மருந்து குடுத்து,
7 லேயரை கட் பண்ணி தான் குழந்தைய எடுப்பாங்க. அந்த 7 லேயரை வந்து புண்ணு, சரியான பச்சை புண்ணு, அது ஆறத்துக்கு அவ்வளோ மருந்து கொடுப்பாங்க. அதுக்கு இது ஒரு நேரம் ஊசி போறதுல தப்பு இல்லை. யூ கேன் கோ ஃபார் இட், இட் இஸ் குட் ஃபார் இட். அந்த மாதிரி போய்க்கலாம், நல்லா ஈஸியாவே இருக்கும். அப்புறம் நிறைய வீட்டுல வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க டெலிவரி முடிஞ்சு அத்தனை ரத்தப்போக்கு எல்லாம் இருக்கறனால நல்லா தண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து எப்பப்ப முடியுதோ இது வந்து நம்ம படிக்கட்டு ஏறலாம். பாருங்க, இந்த மாதிரி சைட்ல பிடிச்சிட்டு ஏறது இடுப்பெலும்ப நல்ல இலகுத்தன்மை கொடுக்கும். பட்டர்ஃப்ளைல கொஞ்சம் நல்லா முன்னாண்ட கையை கொண்டாந்து நீட்டி இப்படியும் உட்காந்து கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணலாம். இதுதான் பட்டர்ஃப்ளைங்கிறது. எப்பப்போ முடியுதோ இந்த பட்டர்ஃப்ளைல இந்த காலை ரெண்டையும் அப்படியே தட்டிட்டே இருந்தீங்கன்னா 100 முதல் ஸ்டார்ட் வித் 10, 15, தென் பிரிங் இட் டு 100 ஆல்சோ. நல்லா பண்ணதான் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், நல்லா விரிஞ்சியும் கொடுக்கும். அதை வந்து ஈஸியான வழி எப்படின்னா, எப்பயுமே குழந்தை வந்து தலை வந்து குழந்தையினுடைய முகம் வந்து நம்மளுடைய ஸ்பைனை பார்க்கணும். இது வந்து முன்னாடி இருக்கும். குழந்தையினுடைய சின் வந்து நல்ல டக்கின் ஆயிருக்கணும். இப்படி இருந்ததுன்னா குழந்தை அப்படியே லட்டாட்டம் அப்படி வந்துடும். இதுதான் ஆக்கிபிட் ஆன்டீரியர்பாங்க. இந்த பொசிஷன் வரத்துக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டா இருந்தாவே குழந்தை வந்து இந்த கரெக்டான பொசிஷன். ஆல்வேஸ் face, the baby face must facing the spine with the chin tucking, then it will come like a laddu. குழந்தை வந்து எப்படி எந்த மேல வருதுன்னு பார்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா 5 ஸ்டேஷன்ல இருந்து 4, 3, 2, 1 வந்து அப்புறமே மறுபடியும் இன்னும் கீழே. அங்கேயே அவ்வளோ இடமே இல்லை. எப்படிதான் அவ்வளோ தூரமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துதான் குழந்தை வரும். அது வெளில வரும்போது அதுக்கும் ஈஸி இல்லை. அதுவும் உடம்ப நல்லா ஸ்குவீஸ் பண்ணி தான் அந்த பர்த் கனால்குள்ளேயே நுழைய முடியும். அதனுடைய கர்ப்பப்பை வாய்ங்கிறது இவ்வளோண்டு ஓட்டை தான். அது வந்து இவ்வளோ பெரிய ஓட்டையா வரணும். இவ்வளோ பெருசு விரிஞ்சாதான் குழந்தை வரும். எவ்வளவு ஈஸியான வேலையா இது. அதுக்குதான் இத்தனை பயிற்சிகள்லாம் செய்ய வேண்டியதா இருக்கும். இவ்வளோ பெருசு விரிஞ்சாதான் குழந்தை டக்குன்னு இப்படி வரும். இது வந்து எப்படி தலை வந்து இந்த வர இடுப்புக்கு இதுக்குள்ள நுழையுது. எவ்வளவு கஷ்டம். இதுக்குள்ள தலை இப்படி வருது, நுழையிறது அவ்வளோ ஒரு சிரமமான வேலை. அப்போ வந்து 2 சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆயிருக்கும். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமா 2 ஆகும், 4 ஆகும், 8 ஆகும், 10 தான் நல்லா விரிஞ்ச பிறகுதான் குழந்தை வெளில வரும். இது ஒரு பொம்மையை வச்சு எப்படி குழந்தை வருதுன்னு காட்டுறதுக்கு பண்ணினேன். பாருங்க, குழந்தை வந்து எப்படி நம்ம டெலிவரி இப்படி காலை பாருங்க எவ்வளவு அகலமா விரிச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னாதான் இந்த குழந்தை இந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு பொம்மையை வச்சு டெலிவரியே பார்த்தாதான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. அந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அம்மா ஸ்ட்ரெஸ்ஃபுல், ரொம்ப அழுத்தமா இருக்குது, புருஷன் சொன்னபடி கேட்கல, புருஷன் கேட்கல, புருஷன் என்னை நல்லா இருக்கான்னு கேட்கல. நிறைய பிள்ளைங்க என்னை வந்து புருஷன் வந்து என்னை கேட்கல, ஒண்ணு பண்ணல, அதனால ஸ்ட்ரெஸ் ஆயிடுதுங்க. நீ ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா குழந்தைதான் பாதிக்கும். அந்த மாதிரி அதனால நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் இருக்க குழந்தை பிள்ளை அம்மா தான் நீங்க இருக்கணுமா, இல்ல நல்லா ஹெல்த்தியா ஹீரோயினாட்டம் இருக்கிற அம்மாவாரா இருக்கணுமா? ஹீரோயினா இருக்கணும்னா ஹாப்பியா இருக்கணும், நல்ல ஹெல்த்தி டயட் சாப்பிட்டுக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பிரெக்னன்சி, நல்லா ஹாப்பியா மகிழ்ச்சியா பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறை எண்ணங்களோட ஃப்ரீ மைண்டா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு காமா இருந்தா நல்லா இருக்கும். இதுக்குதான் எந்த அம்மாவா இருக்க நீங்க விரும்புறீங்க. மியூசிக் ஆல்பம் இருக்கு, அதுல வந்து நிறைய நல்ல நல்ல பாட்டுகள் நிறைய இருக்கு. ஐ ஆம் லைட் இருக்கு, ஃபோர்கிவ்னஸ் இருக்கு. அது மதர் நேச்சரை வந்து இது பண்றது, மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஹாப்பியா இருக்கிறது, இந்த பாட்டுலாம் இருக்குது. கேட்டா ரொம்ப குழந்தையும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஓகேம்மா, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த திருமதி பானு மேம், சித்ரா மேம் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. Karishma, one of the oldest student of ma'am Tilakam aunty.
Like you all know, Tejas Pregnancy Yoga is a very famous name already, and I'm so blessed to be a part of this now after so many years. So yeah, I had 2 deliveries, one 5 years back and one just a year back, and both the deliveries were அப்படியே very தமிழ்ல smooth, கொஞ்சம் கொஞ்சம் very smooth. சொல்லிடலாமா, எல்லாருக்கும் Like புரியுதா? I was already into the fitness field and I'm a nutritionist. மேடம் But சொல்றீங்களா? still, Okay, okay, pregnant women always needs yoga. So then I joined Auntie in my 4th month in the first pregnancy, and I started doing workouts and everything. சொல்லுங்க மேடம். இவங்க வந்து மேடத்தோட ரொம்ப நாளா அவங்க பழக்கத்துல இருக்கு. மேடத்தோட தேஜஸ் அந்த இதுல பிரெக்னன்சில எப்படி மேடம் கொடுக்குற டைரக்ஷன்ல இவங்க வந்து ஒவ்வொரு இதுவும் அவங்க சொல்றது எல்லாம் கேட்டு அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிஞ்சது. இப்ப செகண்ட் டெலிவரியும் அந்த 2வது குழந்தைக்கு 1 வயசா மேடம்? ஆமாங்க, 1 வயசாச்சு. ஆமா, இந்த அது வந்து எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க அப்படின்னு கேளுங்க. Everything was going smooth, like a baby weight, placenta, everything, positioning, everything was going perfect. And then on 3rd August, same day today, I delivered my first child within 2 hours. I had a labor, I went to the hospital, and all of that happened within 2 years. I delivered within 1 push. Yeah, it was very easy. இவங்களோட முதல் டெலிவரி எல்லாமே நார்மலா எல்லாம் கரெக்டா போய்கிட்டே இருந்திருக்கு. இவங்க கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2 மணி நேரத்துல குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. And then I had a mindset of not planning second one because of the chaos and all that, obviously, but you don't be. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இன்னொரு குழந்தைய பத்தி யோசிக்கவே இல்லை. வேண்டவே வேண்டாம், இதே போதும், இப்படியே இருந்துக்குவோன்னு நான் நினைச்சேன். ஆனாலும் 2வது குழந்தைக்கும் நான் ட்ரை பண்ணி அதுவும் என்ன ஆச்சுன்னு சொல்றேன். Scared of all that because after having 2, I feel like every girl should have 2 children at least. மேடத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு குழந்தையோட நிறுத்தக்கூடாது, 2வது குழந்தைய பெத்துக்கணும்ன்ற ஆசை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு. So then my second pregnancy was a bit on and off because in early stage I had a bit of nausea and all that, vomiting and all, and traveling from Veperi to Kilpauk was a task for me. So I was very irregular to the class. Still I followed, I used to call up and follow up everything. And then I don't know, by 7th month I went to Dubai. மேடம் சொன்னது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். 7வது மாசம் எனக்கு துபாய் போக வேண்டி வந்தது. For a trip, I felt like I'm ready to deliver. I felt like that because my body felt so light and all that. I used to dance, I used to. எனக்கு உடம்பு வெயிட்டாவே இருக்கல, ரொம்ப லைட்டா இருந்தது. நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேடம் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். To work out, I used to roam everywhere, just everywhere. I was partying in my 9th month. நார்மலா என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். போறது வர்றது நடக்கிறது எல்லாத்தையுமே நார்மலா எப்படி செய்வாங்களோ பிரெக்னன்சிங்கிறதே ஞாபகம் இல்லாம நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். End also, yeah. So Dubai month, when we came back, it was my 8th month. I went to my mom's place and everything was going fine. Suddenly at 4 o'clock in the evening, I had a mild pain, like periods cramps. I had for a day. I contacted Auntie, and Auntie was like, I think you're into labor, but you never know, you better consult your doctor. So next morning I went to the doctor. இவங்க அம்மா வீட்டுக்கும் துபாயில இருந்து 8வது மாசம் வந்துட்டாங்க. அம்மா வீட்டுலதான் இருந்தாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் திடீர்னு சாயங்காலம் 4 மணிக்கு பெயின் இருக்க மாதிரி இருந்தது. மேடத்தை கூப்பிட்டு கேட்டேன். மேடம் சொன்னாங்க, நீ டாக்டரை போய் பாத்துரு அப்படின்னு சொன்னாங்க. Dr. Vasanti, this one, Apollo Cradle, yeah. I went there and she checked internally also, and she was like, you have not dilated yet and it is a long time to go, maybe a week it will go. அவங்க டாக்டர் கிட்ட போனாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, டைலேஷன் இன்னும் அந்த விரிவடைய தொடங்காததுனால உங்களுக்கு வந்து எல்லாம் உள்ளேயும் எல்லாமே பார்த்தாங்க, இப்ப குழந்தை பிறக்காது, நீங்க வீட்டுக்கு போயிட்டு 1 வாரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. I said, but I still have a pain, why do I have that? She said, you have a gastric issue. And then I went back home taking all the gastric medicines and all that. The pain increased and I couldn't realize what it is because I didn't know how is it happening. First time I didn't experience this. And then around 4 o'clock I had contractions.
மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன், மருந்தெல்லாம் சாப்பிட்டேன். இருந்தாலும் பெயின் இருந்துட்டே இருந்தது. கேஸா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கும் எல்லாமே மருந்து சாப்பிட்டேன். ஆனா பெயின் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. சாயங்காலம் ஆன உடனே ரொம்ப பெயின் ஜாஸ்தியாச்சு. every minute, and still I had a mindset that it is just gastric, because just morning doctor said. And then I was like, okay, let me just go and check. I didn't even call him. Then my mom forced me. அவங்க காலையில தான் டாக்டர் பார்த்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அவங்க கிட்ட கேட்டா வர வேணாம்னு சொல்லிடுவாங்க. பரவாயில்ல, நேர்லயே போய் இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம்னு அவங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. Call him to the hospital directly. He was in the office. I said it's gastric, so you better go to office. He went by 3:30, and 4 o'clock I called him back. He came, we rushed to the hospital, and again doctor's assistant doctor, she checked internally, she put that belt, all that she checked, baby had been, and she's telling me, you please go back home, you still have a lot of time, you go back home. மறுபடியும் சாயங்காலமும் டாக்டர் எல்லாம் செக் பண்ணாங்க. ஹஸ்பண்டும் வந்துட்டாரு. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, ஒண்ணுமே இல்ல, கண்டிப்பா இன்னும் டைம் ஆகும் குழந்தை வர்றதுக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. In case of labor, you come. I said, all right, I'll go home, I'll just use the restroom before I go. And when I entered the restroom, I had a urge to push. Yeah. So I had a urge. டாக்டர் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு போறக்கும் மனசு இல்ல பரவாயில்ல, நான் ரெஸ்ட் ரூமாவது போயிட்டு வரேன், என்னமோ எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ரெஸ்ட் ரூமாவது போறேன் அப்படின்னு ரெஸ்ட் ரூம் போகும்போது ஏதோ புஷ் பண்ணணும் போல அவங்களுக்கு இன்ட்யூஷன் வந்திருக்கு. Urge to push, and I couldn't get up out of that pot. Yeah, I had a pain, and she's telling that it has time, so I couldn't get anything. I was like, in this pain I can't go home, even if it is gastric, I can't go home. Let me use the restroom. I went to the restroom, I couldn't get up, and then restroom போனாங்க. I called him. ரெஸ்ட் ரூம் போனாங்க, பட் அவங்களால அந்த பாட்டி சீட்ல இருந்து எந்திரிக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப ஏதோ புஷ் பண்ணிட்டே இருக்க மாதிரி ஃபீல் இருந்தது. Please pick me up and all that. He was coming to pick me up, and I pushed the baby out. Yeah, I didn't even push or. யாருக்குமே எந்த இதுவுமே இல்ல. குழந்தை வாஷ்ரூம் போகும்போது குழந்தை அப்படி தலையே வெளியில வந்துருச்சு. டாக்டரை கூப்பிட வேண்டி வந்துருச்சு. Do anything. I pushed the baby out. All the assistant doctor was not available, as it was a Sunday evening. Nobody was there, and ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால யாருமே எந்த ப்ரிப்பரேஷன் ஒண்ணுமே இல்ல. ஆனா குழந்தை வெளியில வந்தாச்சு. கிளவுஸ் கூட எதுவுமே கையில இருக்கல. அவங்க அப்படி ஓடி வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. Nurses were like, please don't push, but the head was already out. Yeah, I couldn't reach the bed. புஷ் பண்ணாதீங்க நான் ஒண்ணுமே செய்யல. ஆனா குழந்தை ரொம்ப ஈஸியா வெளியில வந்துருச்சு. They literally pushed me to the bed, and the baby was out. Neither the doctors nor the nurses, nobody was in the uniform or gloves. டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, ஒருத்தருமே இல்ல, குழந்தை வெளியில வந்துருச்சு. Gloves or nothing. My water broke, and I delivered. Within 2 minutes, I delivered. I had no issues at all. 2 நிமிஷத்துல குழந்தை வெளியில வந்துருச்சு. Absolutely. So, sorry. Yeah, it was 9th month. I was 38 weeks. First, I delivered in 39 weeks. Second one was 38 weeks. But both the pregnancy. 38 வாரம் தான் ஆயிருந்தது ரெண்டாவது குழந்தை. பட் அதுக்குள்ள அது வந்துருச்சு. These were very, very smooth. So all I would like to suggest to you all is do yoga, but always keep in mind, listen to your body. If your body says stop, please stop there. Don't do. Because second time I was not able to do like first time. First time I was doing rigorously, but second time I couldn't do much. But still. And then about the weight gain and all that. Trust me, you all are beautiful, because all the moms I believe are really beautiful, because giving a birth to a whole human is a big thing according to me. And then be okay with your body. One is skinny, one is like that and all that. But yes, you should always be conscious about your food, your nutrition, what the baby needs. For the next 2 years, forget yourself and concentrate on the baby. Because baby needs all the nutrition and all that. So don't diet, don't starve. Eat protein-rich food and good food. Clean and healthy. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு குழந்தைய மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க என்னென்ன சாப்பிடணும்ன்றதெல்லாம் எங்கேயுமே டயட்டிங் அந்த மாதிரி எதுவுமே போகாதீங்க. நல்ல குழந்தைக்கு தேவையானதை நீங்க சாப்பிடுங்க. உங்க உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க. உடம்ப நம்ம
கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே ஆகாது, நல்லா தான் இருப்பீங்க, எல்லாருமே அழகா தான் இருக்கீங்க.